செய்யவல்ல என் தமிழ் தாயை உனை வணங்கி இந்த 29வது ஆண்டு மேற்கொண்டு இளைஞர் நற்பணி மன்ற சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே என்னாலும் இந்நாளும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறவர் எங்களுடைய மண்ணின் மைந்தர். அவர் எங்கள் குமரி நாட்டினுடைய தங்கம், சொக்க தங்கம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், 29 ஆண்டுகள் இங்கே ஆகிவிட்டது. 6 ஆண்டுகள் இங்கே விக்டரி மாடல் காணாமல் போய்விட்டார். ஆனால் போன காரணம் உங்களுக்கு அடுத்த ஆண்டுகளிலே தெரிவிக்கப்படும். ஆனாலும் இந்த ஆண்டிலே அவர் தலைமை அவர்தான் ஏற்றிருக்கிறார். அதைத்தான் நான் ஏற்றுக் கொள்கிறேன். அவர் இங்க கொட்டி காமராஜர் என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய 29 ஆண்டு காலத்தில் நினைத்து பாருங்கள். ஜான் பிரின்ஸ், நான், போஸ், என்னுடைய தம்பி, அவன் எல்லாரும் இதை நடத்தி கொண்டிருந்தோம். அவர்களுக்கு தளர்ந்து விட்டார்கள். இளைய சமுதாயம் அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைய நான் அன்போடு சொல்லுகிறேன், காணும் பொங்கல் அன்று உறவுகளை காணும்படியாய் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. இங்கே பேசிய நான் ஐநா சபை வரை நான் பேசி இருக்கிறேன். இங்கே பேசிய நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவிகளை பெற்று அங்கே பேசி இருக்கிறேன். காரணம் தெரியுமா? பேச்சு போட்டி ஒன்று நடைபெற்றது. பேச்சுக்களை பேசுங்கள் என்று கற்றுக் கொடுத்தது இந்த மன்றம். இங்கே மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த மேடைகள் உங்களுக்கு ஆயத்தப்படியாய் உங்களை ஊக்குவிக்கின்ற அம்புகளை எய்கின்ற வில்லிலிருந்து பிறப்புகிற அம்பை போல பாய்ந்து சென்று இலக்கை அடைந்து ஒரு நாள் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்து பொழுது நான் அன்று சொன்னேன், நீங்கள் IPS IAS உயரிய நோக்கத்தோடு செல்கின்ற பாதையிலே செல்வதற்கு இந்த மன்றம், இந்த பாதை, இந்த மேடை உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. நண்பர்களே, இங்கே இருக்கும் பொழுது நான் பார்த்து கொண்டிருந்த மாறுவேட போட்டியிலே அன்பானவரை நான் பார்த்த நினைத்தது வந்தது ஒன்று. நமக்கு வருவா சுட்டா, அவன் சொல்லுவான் சுட்டா சுட்டா சுட்டான்னு சொன்னான். ஊர் முழுக்க தெரியும். அவன் மாறுவேட போட்டியில வராத இடமே கிடையாது. வரல, ஏங்கி நிற்கிறேன். ஆனால் அதற்கு மாறாக இளம் பிள்ளைகள், இளம் சிறார்கள் என்று அவருடைய திறமையை பயன்படுத்தி கொண்டார்கள். இது மேடை, அவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட மேடை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மண்டங்கள் இந்த வீட்டிற்கு தேவை, நாட்டுக்கு தேவை, ஊருக்கு தேவை. உங்களுக்கு இங்கே அறிவிக்கப்பட்ட மேடையுடைய விலை தெரியுமா? இதற்கு பின்னால் செயல்படுகின்ற கஷ்டங்கள் தெரியுமா? அவர்கள் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் எடுத்துக்கொண்டு ஏன் செய்கிறார்கள்? சுயநலத்திற்காக அல்ல. நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அன்பான வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், இங்கே சட்டங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. கட்டுப்பாட்டுகளுக்கு நன்மைதான், கட்டுப்பாட்டுகள் தேவைதான், கட்டுப்பாட்டுகள் தேவைதான். ஆனால் நான் சொல்கிறேன், ஏன் கட்டுப்பாடுகள்? ஊருக்கு என்ன கட்டுப்பாடு வைப்பதற்கு உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? அதிகாரத்தை கேட்கிறேன். உனக்கு நாங்கள் குறைக்கின்ற பத்திரிகையில விளம்பரம் செய்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த நோட்டீஸை பார்த்து விட்டு நீங்கள் காவல் காக்க தயங்குகிறீர்களா? இல்லை வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையா? ஏன் எங்களுக்கு கட்டுப்பாடு வைக்கிறீர்கள்? நண்பர்களே, இத்தனை ஆண்டுகாலமாய் நடைமுறையாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டே எங்கோ ஒரு சில இடத்திலே சிறுமி சங்கம் நடைபெறுவது உண்மைதான். நான் இயக்குநராக இருக்கிறேன். என்னுடைய படப்பிடிப்பில் எத்தனை பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஒரு இடத்தில் கேள் விழுந்து செத்து போவான். அதற்காக நாங்கள் படப்பிடிப்பை முடித்து வருவதில்லை, படப்பிடிப்பை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாட்டு மக்களுக்காக நற்பணி செய்வதற்காக ஒரு கூட்டம் கூடுகிற வேளையிலே கருத்துக்களை பரிமாறக்கூடாது என்று சொல்லி நேரங்களை நீ கொடுப்பதற்கு நீ யார்? உனக்கு சட்டத்தை அமல்படுத்துவது யார்? நாட்டு மக்கள் நாங்கள் அல்லவா தீர்மானிக்கப்பட வேண்டும். எத்தனை மணி நேரம் இதை நடைபெறுத்த வேண்டும், எத்தனை மணி நேரம் இதை நடைபெடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவது எங்களுடைய கடமை. அதை நீங்கள் கட்டுத்தவிப்பதற்கு யார்? நண்பன் சொன்னான், 5 ஆதார் கார்டை புரிந்து வைத்திருக்கிறார்கள். 10 மணிக்கு மேலே மீட்டிங் போட்டு ஏதாவது சம்பவம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க ஊர் திரும்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கான். சொல்றதுக்கு உனக்கு சட்டத்தை ஏற்றது யார்? எந்த ஆர்டிக்கல் இருக்கிறது? நான் என்ன சொல்லுகிறது? இந்த ஊர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நற்பணி மன்றம். நாங்கள் எங்கள் காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம். இந்த ஆண்டு முதல் முடிந்து போயிட்டு அடுத்த ஆண்டு முதல் இந்த 2 மணி வரை இந்த மன்றத்தினுடைய சிறப்பான திட்டங்கள், நடவடிக்கைகள் நடைபெறுவதை நாங்கள் மேடையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பயம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் நற்பணிகளை செய்கிறோம். முடிந்தால் தடுத்துப்பார், தொட்டுப்பார், சிந்திப்பார். நாங்கள் யார் என்பதை காட்டுவோம். ஊரை விட்டு போய்விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? ஊரிலே ஒருவன் எங்க இருந்தாலும் அங்கே கவனம் செலுத்திக் கொண்டிருப்பான். இது என்னுடைய ஊர், இது என் மக்கள்.
அவருடைய நல்ல காரியங்களுக்காக நாங்கள் எதையும் இழக்க தயாராக இருப்போம். எங்கு வேணாலும் பேசுவோம், துணிந்து பேசுவோம், நேர்மையோடு பேசுவோம். நேர்கொண்ட பார்வை எங்களிடம் இருக்கிறது. தனிப்பட்ட காரியங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஊருக்காக நாங்கள் எதையும் செய்வோம். அப்படினாலே வாய்ப்பு நல்கிய நல்ல உள்ளங்களை சொல்லி இந்த ஆண்டு முதல் நேர காலங்கள் நீட்டிக்கப்படும். வழக்கறிஞர்கள் போகிறார்கள் பாரு, எனக்கு அவ்வளவு அருமையாக பேசுகின்றவர்கள் பேச முடியவில்லை, வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்களை ஊக்குவிக்கத்தான் பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டமே 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நிறுத்திவிட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? எப்படி அவர்களை ஊக்குவிக்க முடியும்? இளைஞர்களை ஊக்குவிப்பதுதான் பொதுக்கூட்டங்கள். பல லட்சங்களை செலவு செய்து சுயநலமாய் பாராளுமன்றக்கு மக்களுக்காக பணத்தை செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்திவிட்டு காலத்தை கட்டாயப்படுத்தி எங்களை கட்டுக்கொள்ளுகிறதுக்கு கட்டாயத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். இனி வருகின்ற நாட்களிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். மேற்கொண்ட இளைஞர் நற்பணி சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். கௌரவ தலைவர் என்ற பதவியின் மூலமாக சொல்லுகிறேன். எங்களுக்கு நிமிடங்கள் இல்ல, நேரங்கள் தேவை. மக்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. நற்பணிகள் எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டிலே இவற்றை கூறுவதற்கும் நல்ல பேச்சுக்களை கருத்துக்களை சொல்வதற்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் வர வேண்டும். நன்றியுடன் கேட்டிருந்த மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.